பிரைஸ் தலா கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. ஹாப்பி ரிசரக்ஷன் டே. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்தலின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லோரோடு கூட இருப்பதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமை சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது. அது சின்னவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம நல்லா இருக்கணும், ஆசுதமாக இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், நல்ல காசு பணத்தோடு இருக்கணும், பங்களாவோடு இருக்கணும். ஏதாவது ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் இல்லையா? அட்லீஸ்ட் சிம்பிளாக ஒரு அழகான ஒரு வீடு இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது. இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் தெரியுங்களா? பூரண கிருபை நமக்கு இருக்கணும். பூரண கிருபை யாருக்கு கர்த்தர் தருவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து யார் சாட்சி பகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பூரண கிருபை கடந்து வரும். நிறைய பேர் ஆசைப்படலாம், ஆக்கப்பூர்வமாக நான் இத்தனை வருஷமாக நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இத்தனை வருடமாக நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடங்களாக நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமாக கொடுக்கிறேன், எல்லாம் ரைட்டுங்க, அதோடைய காரியங்கள் என்பது வேறு. ஆனால் இந்த பூரண கிருபை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த பின்பு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசை வரும். நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விசுவாசிகளையும் பல ஊழியக்காரர்களையும் ஏன் அவங்க வரும்போது ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, வந்த பிறகு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர்வுகளாக இருப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஊழியத்தை ஆரம்பித்த போது ஒன்றுமில்லாத இருந்தவர்கள் இன்று சீரும் சிறப்புமாக பேரும் புகழுடனோ ஆசீர்வாதத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் பூரண கிருபை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அதை குறித்து பொறாமப்பட வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் பூரண கிருபை இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து மற்றவர்கள் நம்ம பேசணும். கிறிஸ்மஸை குறித்து எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, ஏழைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, ஸ்வெட்டர் கொடுப்பாங்க, போர்வை கொடுப்பாங்க, கம்பளி கொடுப்பாங்க, ஆகாரங்களை கொடுப்பாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி பேக் பண்ணி ஒரு கவரில் கொடுத்து அதை கொடுப்பாங்க, வீட்டுக்கு இன்வைட் பண்ணி கேக் வெட்டி கொடுப்பாங்க. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கே அறியாமையில் தான் இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரணும். அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை பார்த்தீங்கன்னா, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவைகள் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த அன்பு தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுறீங்க, என் தேவைகள் சந்திக்கப்படணும்னு கெஞ்சுறீங்க, எனக்கு அற்புதம் நடக்கணும், இந்த மாதத்துடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு கெஞ்சுறீங்க, மன்றாடுறீங்க. எப்படியாவது இந்த இஎம்ஐ கட்டணும், எப்படியாவது இந்த பத்திரிக்கை வச்சுருக்கிறாங்க, அந்த பத்திரிக்கை கல்யாணத்துக்கு காசு வைக்கணும், மொய் வைக்கணும், இப்படி பிளான் பண்ணுறோம்ல, ஏங்க அந்த பூரண கிருபைக்காக மன்றாடக்கூடாது? அந்த பூரண கிருபை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே வந்து அமரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எல்லா இடத்துலையும் பேசணும். அதனால தான் அனுதினமும் அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன். இயேசு உயிரோடு தானே இருக்கிறார், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு ஒரு வார்த்தை நான் சொல்லும்போது நீங்கள் உற்சாகப்படுத்தினீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு அற்புதமாக மாறிடுச்சு என்று அதுக்கு பதிலாக சாட்சி சொல்லுகிற ஜனங்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் முடியாமல் ரொம்ப நல்லா இருந்தாங்க, திடீர்னு போயிட்டு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் அவர்களுடைய சரீரங்களில் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை விசுவாசிக்கும் போது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தகப்பன் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான ஒரு பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்துடனும் அவர் நம்முடைய வாழ்க்கையில், சபைகளில், ஊழியங்களில், நம்முடைய தேவைகளில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்புவார். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்து தான், ஒருத்தர் மேலே கிடையாது. இன்றைக்கி நம்ம குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இயேசு உயிரோடு இருக்கிறார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். அப்போஸ்தலர் அதுதான் சொன்னாங்க, நீங்கள் சிலுவையில் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னாங்க. நாம் இதுதான் சாட்சி.
வெறுமனே அந்நிய பாஷை பேசி பைபிள் தூக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா போட்டுக்கிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்குது, ஊழியம் செய்கிறதுக்கு இதெல்லாம் செகண்டரிங்க. ஆனால் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா, அவருக்காக வாழ்கிறோமா என்பது கொஞ்சம் முதலாவது பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல கர்த்தர் நம்ம இடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எங்கே போனாலும் வந்தாலும் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னா அவர் விரும்புகிற பாத்திரமாக நம்மை வரைந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.